வணக்கம் வியூவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான். கோவிலுக்குள்ள நெய்யால நெப்பப்பட்ட கிணறும் இருக்குது. அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு ஜீரணம் ஆகுறதுக்காக லேகியமும் கொடுக்கறாங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூலவரான ரங்கநாதரோட சிலை சுதையினால ஆனது. அதனால இவருக்கு அபிஷேகம் எதுவும் செய்யறது இல்ல. வருஷத்துக்கு 2 தடவை தைல காப்பு மட்டும்தான் செய்யறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெருமாளுக்கு நகைகள் ஆடைகள் எல்லாமே அணிவிப்பாங்க. ஆனா இவருக்கு மலர் மாலைகள் எதுவுமே சூடுறது இல்ல. இவருக்கு எப்பவுமே மலர்களோ மாலைகளோ அணிவிக்கவே மாட்டாங்க. மலர்கள் மாலைகள் எல்லாமே உற்சவரான நம்பெருமாளுக்கு மட்டும்தான். இங்க இருக்கிற தாயார் ரங்கநாயகி, இவங்கள படிதாண்டா பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்பவும் வெளியில வரதில்ல. பெருமாள் தான் இவங்களோட சன்னதிக்கு போய் தாயாரோட சேர்ந்து காட்சி தருவாரு. அது மட்டும் இல்லாம கருவறையில மொத்தம் 3 தாயார்கள் இருக்கிறாங்க. உற்சவரா இருக்கிற ரங்கநாயகி, அவங்களுக்கு பின்னாடி பூமாதேவி, அவங்களுக்கும் பின்னாடி இருக்கிறது ஸ்ரீதேவி. உற்சவரான நம்பெருமாளுக்கு பால் பன்னீர் இவைகளால அபிஷேகம் செய்யறதுல எப்பவும் சுடுதண்ணியால மட்டும்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யறாங்க. வெளியில இருந்து வர மலர்களையோ மாலைகளையோ இங்க இருக்கிற சுவாமிகளுக்கு அணிவிக்கிறது இல்ல. இங்க பயன்படுத்துற மலர்கள் எல்லாமே மதுரகவி சுவாமிகள் நந்தவனத்துல இருந்து தான் கொண்டு வரப்படுது. அங்க பூக்குற மலர்களை தொடுத்து மாலைகளாக்கி சுவாமிகளுக்கு பயன்படுத்துறாங்க. மாலைகளை கற்றவங்க கூட சில நியமங்களை கடைபிடிக்கிறாங்க. பிரகாரத்துல இருக்கிற அமிர்த கலச கருடன் கையில அமிர்த கலசத்தோட காட்சி தருவாரு. இவரோட சிலை முழுக்கவும் சாலகிராம கல்லுனால ஆனது. பெருமாளுக்கு எதிரில இருக்கிற பெரிய கருடன் அமர்ந்த கோலத்துல காட்சி தராரு. இவர் உடம்புல பூசப்பட்ட வண்ணங்கள் எல்லாமே மூலிகைகள் கலந்த இயற்கை வண்ணங்கள். இவருக்கு பக்கவாட்டுல இருக்க சுவர்ல இவரோட மனைவிகளான ருத்ரையும் சுகீர்த்தியும் சித்திர ரூபத்துல வரையப்பட்டு இருக்காங்க. ரங்கநாதருக்கு அஜீரணம் ஏற்படாம இருக்கிறதுக்காக தன்வந்திரி பகவான் சன்னதியில இருந்து சுக்கு வெள்ளம் கலந்த லேகியத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க இவர் சன்னதியில விளக்கெண்ணெயால தீபம் ஏத்தி இவருக்கு தயிர் சாதம் படைச்சு வழிபாடு செஞ்சா நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இருக்கிற பிரசாதங்கள் எல்லாமே நெய்யினாலதான் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க விளக்கு எரிக்கிறது கூட நெய்யை பயன்படுத்துறாங்க. முன்னாடி காலத்துல இந்த நெய்யை சேமிச்சு வைக்கிறதுக்காக பெரிய தொட்டியே கட்டியிருக்காங்க. இத நெய் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. 3வது பிரகாரத்துல இந்த நெய் கிணறு இருக்குது. தேவலோகத்து நதியான விரஜை நதி இங்க இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவில்லையும் அதுவாவே ஊர்றதா சொல்லப்படுது. கோவிலோட 2வது பிரகாரத்துல வடகிழக்கு மூலையில கிணறு ஒண்ணு இருக்குது. அந்த கிணத்துல இந்த நதி ஊர்றதா சொல்றாங்க. நம்மளுக்கு அன்னபூரணிய பத்தி தெரியும். ஆனா இந்த கோவில்ல அன்னப்பெருமாள் இருக்கிறாரு. கோவிலோட 2வது பிரகாரத்துல அன்னப்பெருமாள் கையில கலசம் தண்டம் அப்புறம் அன்ன உருண்டையோட காட்சி தராரு. இவர்கிட்ட நாம வேண்டிக்கிட்டா உணவுக்கு பஞ்சம் இல்லாத நிலை ஏற்படும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.